அங்கிட்டு போனேன்னா அம்பிடுதேன். ஏன்டி அப்படி சொல்ற? இங்கனே இருந்துக்கா. நீ அப்படி நினைக்காத. அந்த மாமா மச்சாலாம் எதுக்காக வந்திருக்காங்க? மதுரையில இருந்து மூக்காய் தங்கச்சி ராக்காயி வரும். இன்னைக்கு எப்படியாவது கட்டிக்கிட்டு ஏறுவோம்னு அம்பிட்டு கூட்ட முடி அப்படி சொல்லு. கட்டிக்கிட்டு கூட்டத்தை கட்டி ஏறுவோம்னு வந்திருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. இங்க கட்டி ஏறினாலும் ஒண்ணும் ஆகாது. அதனால அந்த மாமா மச்சால எதுக்காக நிக்கிறாங்க? அவங்க எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்றதுக்கு வரிசையில நிக்கிறாங்க. இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. என்ன காரணம்? ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணியாச்சு. சரி மாமா நல்லா இருக்கீங்களா? பண்ணிட்டீங்களா இல்லையா? மாமா என்னடி இவர் யாருன்னு நினைச்சா? அதானே யாருடி? இவர் தாண்டி எங்க மாமே. மாமாவா? மாமா நல்லா இருக்கீங்களா? தாய் மாமா. என்ன திருவிழாக்கு போ குழந்தையா வந்திருக்கு. ஏய் நீ வீட்டுக்கு போனா உன்னை நல்லா கவனிப்பாரா? இருடி சொல்லிடுற. சரி ஏன் மாமா குழந்தையா வந்திருக்கேன். ஒரு கோழியை கீழே அடிச்சு உங்களோட குஞ்ச நசு. கோழியே கீழியேனே. சரி அது அடுத்து என்னமா சொன்னீங்க? கொழுந்தி அங்க இருந்து வந்திருக்கேன். கோழி குஞ்ச கூடையில கவுத்து போட்டு வந்திருக்க. அப்படி சொல்றீ? அதத்தான் சொன்னேன். ஆமா. ஏமாமா குஞ்சு இருக்கா செத்து போச்சா? அட பாவி ஐயோ செத்து போச்சா? அப்படின்னா என்னடி செய்ய? அது கூடையில கவுக்க தெரியாம கவுத்திருப்பாரு மாமா. குஞ்சில கொண்டே தலைய போட்டு வச்சிருக்காரு போல கூடைய. நான் என்ன செய்ய? உங்க விட்டாவது உசுரா இருக்கா? உங்களோட செத்து போச்சாடா? சொல்லி அடியே அடியே செத்து போன குஞ்ச வச்சு என்ன பண்ற? ரசம் கூட வைக்க முடியாது போலடி. அதனால அடிய வெக்கம் கட்ட சிரிக்கி வீணா போன சிரிக்கி சிரிக்கி உனக்கு அவ்வளவுதே மரியாதை. யாரை வெக்கம் கட்ட சிரிக்கி வீணா சிரிக்கீங்க? என் மாமா மச்சான் என் குழந்தை முட்டாடி இங்க இருக்கலாம். யாரு நினைச்ச? எங்க அக்கா தங்கச்சி. அடி எந்த ஊர்னு தெரியாமலே நீ என்கிட்ட பேசுறியா? ஆலங்குடி காரினா சும்மா வாடியே. ஆலங்குடியா? இங்க ஆலங்குடி மாடு அழகுதான். உழவுல கட்டினா இளவுதான். பொம்பளையும் நான் அச்சன் பாருங்க சொல்லிட்டு வந்துட்டு ஆலங்குடி யார்ட்டையும் சொல்லிடாதடி. ஆலங்குடி மாடு பார்க்கறதுக்கு தான் அழகா இருக்கு. உழவுல கட்டணும் இங்கிட்ட ஒரு மாடு அங்கிட்ட ஒரு மாடா இழுத்துக்கிட்டு ஓடும். அது மாதிரி இவ லட்சணமெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்னமா மாமனை கச்சனோட இழுச்சுக்கிட்டு நிக்கிற? உன்னைய பார்க்க வந்த மாதிரி எல்லாம் என் மாமா மச்சான் என்னைய பார்க்க வந்திருக்கேன். சரி சரி நான் இங்க இருந்து எதுக்கு வந்திருக்கேன்? இன்னைக்கு திருவிழா நடக்குது. சரி எல்லா மக்களையும் பார்த்து நம்ம ஜெயந்தி சாருக்கு ஜெயந்தி, இன்னைக்கு தேவர் ஐயாளுக்கு ஜெயந்தி. அதனால நம்ம எல்லாரும் கூட்டமா ஆடி கும்மி அடிச்சு கூத்தாடிட்டு போகும்னு வந்திருக்கிறோம். அதனால அழுக புழுங்க வச்சு அன்னைக்கு வந்து அடமலையும் காத்தேன். ஒன்னும் தெரியாது பாப்பா. இந்த ஊர்ல போட்டாலாம் வந்து டால்பா. அப்படியா? ஆமா 4 3 7 அவளை போட்டுக்கிட்டு ஓ. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. மணப்பாறை முறுக்கா நீ தவுளுக்கற முறுக்கான்னு சொன்ன. ஏன் ஒரு வாரமா வீட்டுல தான் படுத்து கிடத்தியா என்ன? அடிய மாங்குடி பூங்குடி நீ போற நம்மள செருப்படி. நானா மறையற தெரியாத சக்காலத்தி முருங்கை மரத்துல ஏறிட்டு குவா 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 தெரியாத சக்காலத்தி கொய்யா மரத்துல இருந்து குய்யா குய்யா. பாண்ட குளிக்க போனாலும் வேண்டாம் சனிக்கிழமைன்னு திரும்பி வந்தா எடுவட்ட முண்டை. என்ன அடியே சாட தெரியாத சக்காலத்தி கொய்யா மரத்துல இருந்து வியா வியா நல்லா தொண்டையில தேல் கரிச்சா போய் திண்ணையில போய் உட்காந்துக்கிட்டு கட்டு போடுங்க நாளா எடுவட்ட சிரிக்கி. என்னது வேண்டாம் இருக்கு புள்ள பெத்து காண்டாமுருகன் புள்ள பேர் வச்சானா? அந்த பொம்பளை அவளை பேச்சு பேசுறாள கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறேன். வித்தாலகளி வெரோடிக்க போனாளா? கத்தார முழு கொத்தோட குத்துனுச்சு வந்து காட்டினா. சந்தைக்கு போனாலும் கொக்கு தூக்கி டக்குன்னு போடுச்சான். ஏன்டி ஆடோல ரச்சனதை கண்ட ஆவாரம் அதை வரை அடிக்குமா? வாடி எடுவட்ட ஆவாரம்பூ எது வாரி அடிக்குதான்? எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்துட்டு வரோம்னு வந்திருக்கேன். நீ வா வானுக்கு பாரு பாரு என்ன லட்சணம் சொல்ற? உன் மாமானே மாமா வீட்டுக்கு போனியா? எது சமைச்சு கொடுத்தாங்களா? இருடி எங்க அக்கா உட்காந்துருக்கா. ஆயா நல்லா இருக்கியா? அது யாரு? வயசுல எம்புட்டு அழகா இருந்த மண்டையெல்லாம் அப்படி பஞ்சு பட்டியா ஆகி போச்சு. நான் என்ன செய்ய? மாமா வந்திருக்காரா? தூங்க போட்டு வந்துட்டியா? கூட்டி வந்திருக்கியா? ஐயோ ஐயோ காலம் கட்டு கிடக்குறனால நீ பாட்டு தூங்க போட்டு வந்திருக்கே. பாமா அடியே அடியே எங்க அக்கா அவங்க வீட்டுக்கார தூங்க போட்டு வந்துருச்சா? முடி இங்க வந்தா நீ எது பண்ணிவிட்டேன்னா என்ன? நீ வர்றான்னு பயந்துக்கிட்டு தூங்க போட்டு வந்திருக்குது. எனக்கிட்ட சொல்லுது அந்த பாடம் வந்திருக்கு பாரு அந்த புள்ள. அந்த புள்ள மோசமான புள்ள. எனக்கு அடி தெரியும். என்னன்னு? உங்க அக்கா உங்க மாமா. எங்க அக்கா எங்க மாமா தாண்டி. உங்க அக்கா இங்க எதுக்கு வந்திருக்கிற? எதுக்கு வந்திருக்க? என் மாமா மச்சான பாக்குறதுக்கு தானே வந்திருக்கிற. ஆமா அதனால எங்க அக்கா பயந்துக்கிட்டு தூங்க போட்டு வந்துருச்சு. நல்லா இருக்கியா? துரும்பா அப்படி இழைச்சு போனிய எது மாமன் சோறு தண்ணி ஊத்துறாரா என்ன? அந்த ஆள் போறாரு வாணி. எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி உனக்கு ஏதாவது வாங்கி தர சொல்றேன். தெம்பா டானிக்கா குடிச்சிட்டு ரொம்ப இருக்கலாம். அடியே அடியே இது யாரு
யாருன்னு நினைச்ச? யாரு? எங்க அக்கா தான் மூத்ததடி. சரி உங்க அக்கா நானும் அது எம்புட்டு அழகு பத்தியா? ஆமா ஆமா அம்புட்டு அழகு. அம்புட்டு அழகு. முதல்ல அந்த மாமனுக்கு தான் என்ன கேட்டது. விடா புடியா நான் தான் கட்டுவேன்னு ஒரே குறுக்கா. நீ மாட்டேன்னு சொன்ன நாண்டி உங்க அக்கா இறுக்கி பிடிச்சுக்கிருச்சு. இது பேரு என்ன நினைச்ச? அது உடனே உங்க அக்கா பேரு என்ன? எங்க அக்கா பேரு தான் நக்குமோ. நக்குமா. நக்குமாடி. நக்குமாளா? சினிமா நடிகை பேருடி. எங்க அக்காளுக்கே சினிமா நடிகை பேரை பார்த்து தான் வச்சது. அடுத்து எங்க அக்கா கிட்ட உட்கார்ந்து தெரியல. எல்லா அக்காவும் பயப்படக்கூடாது. நல்லா இருக்கியா? ஆமா உங்க அக்கா தங்கச்சி மொத்தம் எத்தனை பேருடி? உட்காரியா? நான் ஒரு கூட்டமே குரூப்பா வந்திருக்கீங்களே. நீனும் இப்படி என்ன எலும்பும் தோலும் மறந்துகிட்டு இருக்கிற. எழுந்துக்கிட்டு போவா. ஏய் இது யாருன்னு நினைச்ச? அது யாரு? இதான் எங்க அக்கா, ரெண்டாவது அக்கா. இது பேர் என்ன தெரியுமா? அவங்க பேர் என்ன? இது ஆக்காட்டியா? ஐயா என்ன செய்ய? எங்க அப்பா அழகான பேரை உனக்கு வச்சா நீ என்ன இடையில பேரை மாத்திட்டாவல? அது என்ன பேரு? இது பேரு தான் சிம்ரன். செல்வமா? ஆக்காட்டினா இப்ப செல்வங்கிற. செல்வம் தானே? மாமா வந்திருக்காரா என்ன? படிக்க போயிருக்காரு. எங்க படிக்க போயிருக்காரு? சிங்கப்பூர்ல. ஐயோ இந்த காலம் போன கடைசியில கொண்டு விட்டு சிங்கப்பூர் போனாரா? அனுப்பி விட்டுட்டியா? நான் வர்றேனே தெரிஞ்சு நீ அனுப்பியிருப்பேன். நீ எப்படியா கொஞ்ச ஆளு? அடியே சூப்பர் மாமா இங்க இருக்காரு. பாரு பக்கத்திலே இருக்காரு. அடியே கதை தெரியுமா? வந்துட்டேன். தாய்பாய் விரிச்சு அதுல நடுக்கொண்டு உட்கார்ந்து இருக்காங்க. அந்த மாமனை பாத்துட்டு வந்துடுறேன். சொல்லுடி. ஒரு கதை தெரியுமா? இருடி. பாமா சொல்லுடி. ஒரு கதை தெரியுமா? எனக்கு தெரியாது. அந்த காலத்துல ஊருக்கு போனா அம்மா புள்ளைய என்ன படிக்குதுங்க என்ன பண்ணதுன்னு கேட்பாங்க. இப்பெல்லாம் நேத்து ஒரு ஊருக்கு போறேன். ஒரு அக்கா என்ன கேக்குது தெரியுமா? தங்கச்சி நீ எந்த குழுல இருக்கிற? வாரம் எம்புட்டு கட்டுற? மாசம் எவ்வளவு கட்டுற அப்படின்னு கேக்குறாங்க. அடி ஆண்டி நீ வேற 1ஆம் தேதி பிறந்துருச்சு. 5ஆம் தேதி வந்தா எனக்கு பக்குன்னு இருக்கு. ஏன் புருஷன் எடுவட்ட போய் காசு குடுக்குறான்னு என்னமோ. ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா? குழுவுல தள்ளுபடி ஆயிரும். உன் புருஷன் தலையில கள்ள தூக்கி போட்டு கொன்று எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிடுவாங்க. என் பேர்ல வாங்கிருக்கேன். உன் பேர்ல இருக்கிறத தள்ளுபடி ஆயிரும். அவனை கொன்னுட்டான்னு வச்சுக்க உனக்கு தள்ளுபடி ஆயிரும். உனக்கு குழுவுல காசே வாங்க மாட்டாங்க. அதனால அந்த ஐடியாவை பண்ணு. அதனால எல்லாரும் சிறப்பா இருக்கிறாங்க. எல்லாரையும் பார்க்கல நம்ம மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. மாமாளுக்கு ஒரு பாட்டு பாடு. எங்க மாமனுக்கா? உன் மனசுக்குள்ள எப்படி உன் மாமாவை ஆசை வச்சேன்? என் மாமனை முத்து மாமாவை பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்துருச்சு. கல்யாண ஆசையே வருது. அவருக்கு வெக்கம் வந்துருச்சு. நான் உட்கார்ந்து இருக்க மாமாவை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். வா அப்படியே அவரை பார்த்து அந்த பைக்ல தான் உட்கார்ந்திருக்காரு. அவரை பார்த்த உடனே எனக்கு ஒரு பாட்டு வருது. ஆமா நிக்க சொல்லு. பாடிரவா? ஏமா ஆமா எப்படி உனக்கு பாட்டு வருதா எனக்கு பாட்டு வருதா? ஆமா நம்ம ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி. நீ பாடுனானா நான் பாடுனா? நீ பாடுனானா நான் பாடுனா? ஆமா சரி பாடுறீ. பாடவா? ஏ மாமா உன்னத்தா நின்னாலாகாதா நிக்கிறாருல எப்பத்தான் கண்ணாலா சொன்னாலாகாதா ஒரு தேக்குல செஞ்சது போல ஒரு தேகம் மாடி ஏ மாமா ஒன்னத்தா நின்னாலாகாதா. மனசு இருக்குல்ல, அச்சம் மனம் நாணம் பைப்பு எல்லாம் எனக்கு இருக்குது. பைப்புனா அந்த பைப்புல அதெல்லாம் எனக்கு இருக்குது. எனக்கு ஆசை வந்துருச்சு. எங்க ஆத்தால அப்பன இப்படி ஊரா திரியறாப்ல உங்களுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிரன்னு எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. உனக்குமா? என்ன பார்த்தா தெரியலையே. இல்ல உனக்கு கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்டேன். ஆயிருச்சுடி. யாருக்கு வாக்கப்படாத? யாருக்கு வாக்கப்பட்ட? கொத்தனாருக்கு. மாசம் 30,000 ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம். அதெல்லாம் ரைட்டு தான். இருந்தாலும் அடி 200 ரூபாய் அதுக்கு விடு. 800 ரூபாய் உன்னைட்ட கொண்டு வந்து கொடுப்பார்ல. எதுக்கு 200 ரூபாய் அதுக்கு விடுங்கறியே? யாருக்குடி? அடி ஒரு கை கால் வலிக்கும். அந்த அதுக்கு விட்டுரு. கடையில கட்ட சொல்றேன். அந்த 800 ரூபாய் கொண்டு வந்து எடுவட்ட போய் தர மாட்டேங்கறேன். பக்கத்துல சித்தால இருந்துகிட்டு அப்படியே சுரண்டு 800 ரூபாய் கொண்டுட்டு போயிடுறான். ஐயோ நான் என்ன பண்றதுன்னு வாக்கப்பட்டுட்டேன். சரி அவருக்கு எனக்கு முதலிரவு. அவருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் டி. சரி சந்தோஷம் தானே? சந்தோஷம். என்ன கேக்குறாரு மாமா? உனக்கு ஏதாவது நடந்துருக்கா? மாமாக்கு முன்னாடி வந்து சொல்லணுமா? வந்து சொல்றேன் வரேன் மாமா இருங்க. சரிடி உனக்கு அவருக்கு முதலிரவு. சரி முதலிரவுல என்னென்ன இருக்கா? பால் பழம் ஊதுபத்தி தேங்காய் அப்புறம் என்ன? ஊதுபத்தி நெய் தேனா? தேனா. சரி அதெல்லாம் இருக்கும்ல. லட்சுமி
ஊதுவத்தியை கொளுத்தி எதுல வைக்கிறது? ஊதுவத்தி எல்லாம் வச்சிருக்காங்க வாழைப்பழத்துல. ஒரே மனமா இருக்கட்டும்னு அப்படி கொசுவத்திக்கிட்டே ஊதுவத்திங்கிறான். அதுக்கு ஒண்ணு தெரியாது. பாமா சொல்லடி. அதுக்கு இல்லாம ஏருக்கு மரம் எனக்கு என்ன ஒண்ணு தெரியுமா? என்ன ஒண்ணு? ஒரு 6 மணிக்கெல்லாம் என்ன ஒண்ணு, செங்கக்கல்லு, சுத்தியலு, கடப்பாறை, காந்து சட்டி, மட்டுப்பழ எல்லாத்தையும் உள்ள கொண்டு போயிட்டேன். மணியாசு கிட்ட எல்லாத்தையும் தாண்டி கொண்டுட்டு போயிட்டேன். ஏதோ ரைட்டு ஓட்ட உடசல தான் அடைக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு நான் இருந்துட்டு போறான்ட்டு விட்டுட்டேன். சரி, ஒரு 8 மணி ஆனிச்சு. என் நாத்தனாகாரி பாலை கொடுத்து எங்க அண்ணன் கொஞ்சம் தட்டு முட்டானவன் பார்த்து சூதானம் பண்ணதுக்கு உள்ள வைக்க தள்ளி விட்டான். சரி சரின்ட்டு போனா, உனக்கு என்ன முரட்டு பொம்பளையா இருக்க? முரட்டு பொம்பளை டெய்லி எங்க அப்பா ஜோதனை வாங்கி போட்டு கதையா இருக்கிறேன். அது இருக்கட்டா. சரின்ட்டு எங்க அப்பா ஆத்தால 30,000 கட்டில மெத்த வாங்கி கொடுத்தாங்களா. நான் கல்யாணம் பண்ண ஆசத்தில போய் படுத்துட்டேன். இவனை பாக்குறேன், இத்த தண்டி சாந்து சட்டில கலவையை குழைச்சுக்கு நிக்கிறாமா. எதுக்குடி? நானும் தெரியாமதான் என்ன மாமா அப்படி நிக்கிறீன்னு கேட்டேன். ஏதாவது ஓட்டை அடைச்சு போடலாம்ட்டு, கட்டு முட்டா ஓட்டை அடைச்சு போடலான்ட்டு எங்கனாவது ஓட்ட உடச இருக்கா அடைச்சு போட மாட்டானா. அப்படியே சப்பு சப்பு சப்புன்னு கலவை எடுத்துட்டு அடிச்சு போட்டாமா. எடுவட்ட பைய அத்தோட தெரிச்சு ஓடியாந்துருப்பியே. அத்தோட இவன்ட்ட வாழக்கூடாதுன்ட்டு அங்கே இருந்து அள்ளிக்கிட்டு ஓடியாந்துட்டேன். டைவர்ஸ் பண்ணிட்டேன். இங்கே தான் இந்த மாமதுகளை பார்த்தது இன்னைக்கு மேரேஜ் பண்ணிட்டு போயிடுவோம்னு. ஆமா, கேட்டேளா அங்கே பார்த்தேளா இங்கே, கேட்டேளா அங்கே பார்த்தேளா உங்களுக்கு ஏதோ ஒரு கதை ஆகி போச்சு. அடியே பாமா சொல்லுடி. சொல்லுடி. சரி, நான் நல்லா பாடுவேன். இவ்வளவு அழகா இருக்கேன், அம்சமா இருக்கேன், நல்ல முரட்டு பொம்பளையா இருக்கேன். எப்படி இருக்கேன்? நல்ல அதெல்லாம் இல்ல. சொல்லுடி. எல்லாம் 6 மாசமா ஊர்காட்டு சோரத்தை தின்னுதான் இந்த கதியா இருக்கேன். சரி, வேற என்ன? ஏய், நீ பாடுவியா? நான் நல்லா பாடுவேமா. ரொம்ப நாளா உன்னை பாடையில பார்க்கணும் ஆசை. ஏய் இல்ல, பாட்டு பாடையில. ஆமா. சரி சரி, ரொம்ப சந்தோஷமா. ஆமா. நான் பாடவா, நீ பாடுறியா? பாடுங்க நீங்க. பாடவா? பாடு. இப்ப எங்க பசங்க பாடுவாங்க, அதுக்கு நீ ஒரு ஆட்டம் போடுற. ஆட்டம் போடணும். நான் பாடிறவா? பாடு. சரி சரி. மாமனை பார்க்கையில எனக்கும் பாட்டு வந்துருச்சு. மாமா நல்லா இருக்கீங்களா? 6 மாதத்துக்கு ஒரு தடவை வேலை சொல்றிய, எப்படி அப்போதைக்கு அப்போதான் வந்தா தானே ஏதாவது பண்ணலாம். போயிடலாமா? மறி கொழுந்தே ஏ மல்லிய பூவே, மறி கொழுந்தே ஏ மல்லிய பூவே, மறி கொழுந்தே மாமனுக்கு கொடுக்கல. பாட்டு அப்படியே வரும். அப்புறம் எப்படிமா? காலையில நாக்கு வலிச்சியா இல்லையா? நாக்கு வலிக்கலையே. தப்புடி பாட்டு. எப்படி பாடுங்க? மாமே மகை பிடிக்கலையா? மாமா மய பிடிக்கலையா? தப்பா பாடிட்டேன். ஆமா, தப்பா பாடிட்டேன். எங்க உனக்கு பாட்டு வருமா? நான் பாடவா? எங்க பாடு. நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு சொன்னா தெரியுமா? இது பழைய துணியும் பஞ்சு முட்டன்னு உனக்கு தெரியுமா? ஓடிட்டாரு எங்க மாமா கேட்டாரு. கண்ணே புசேலக்குள்ள கட்டெரும்பு வந்துருச்சு எதுக்கு? அடி என்ன முட்டை கண்ணல கடிச்சு வச்சிர முடியும், குடிச்சு போட்டு நசுக்குடி. எருக்கம் செடியோர இயற்கை போட செய்யும் மாமா, கடவை கட்டுக்குள்ள கட்டி போடுப்போம் மாமா. எப்படி
மயத்த போடுங்க எம்பிட்டு இருக்கும் கேக்குறியா? 1 கிலோ 4 முள்ளி இருக்கு. நாங்க பாடுறோம், நீ ஆடுற. நான் பாடுறேன்னா நீ ஆடுறியா? ஆமா, இல்ல நாங்க பாடுறோம். பாடுறியா? தொடர்ந்து இசையரங்கில் அற்புதமான பாடலை வழங்குவதற்காக பரமக்குடி முத்து ஜி மற்றும் ஜானி இணைந்து வழங்குகின்ற சலங்கை கிராமிய மண்பாசனை மாறாத தெம்மாங்கு நிகழ்ச்சி மூலமாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அரங்கேற்ற அற்புதமான பாடல் என்னுடைய மச்சாவரே அந்த ஐயனார போல பவரே, என்னுடைய மச்சாவரே அந்த ஐயனார போல பவரே, அவர் அருமை சொல்ல வார்த்தை இல்ல, என் மனசுக்குள்ள மனக்குள்ள அரணித்த கண்ணு நினைக்கிது நஞ்சு போய் என்னுடைய மாமை அவர் சாமி போல நீரை இருக்கும், என்னுடைய மாமை அவர் சாமி போல ஆடிப்பட்டு புடவைய கட்டிக்கின்னு கும்முன்னு தான் நடந்து போவான் என் ஆளு சமையா, கழுத்துல ஜொலிக்குதடி தங்கத்துல நகையா, கண்ணுக்கு இமையா ஒன்னு கலங்காம பார்த்து பண்டி ஓ கண்ணுல மைய வச்சுக்கின்னு ஆடிப்பட்டு புடவைய கட்டிக்கின்னு கும்முன்னு தான் நடந்து போவான் என் ஆளு சமையா, கழுத்துல
தொடர்ந்து இசையரங்கில் அற்புதமான பாடலை வழங்குகின்ற வண்ணமாக அன்பு சகோதரி பாடிய பாடலை பாராட்டி அருமை அண்ணன் மாரிமுத்து அண்ணன் அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பாக அளிக்கிறார். நன்றி நன்றி. அன்பளிப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி. குயில் என்ன குயிலு அது நீதான் குயிலு குயிலே குயில் என்ன குயிலு அது நீதான் குயிலு குயில் என்ன குயிலு அது நீதான் குயிலு குயிலே பூவாதோ பாடாதோ அமத்து குயிலே காட்டில நாயிருக்குது என்னோட பூவாதோ பாடாதோ அமத்து குயிலே காட்டில நாயிருக்குது என்னோட எல்லாமே நடந்திடும் எல்லாமே பள்ளிக்கூடம் போகும் போது துணையாய் வருவே புத்தகத்தில் நடுவுல கிடக்குவே மழையில நனையும் போது துணையாய் வருவே பூந்தலையும் வண்டி முடியும் இருக்கு மனசுல இருப்பது நீதான் மாமா உசிரையும் சுமப்பது நான் தான் மாமா மனசுல இருப்பது நீதான் மாமா உசிரையும் சுமப்பது நான் தான் மாமா குயில் என்ன குயிலே அது நீதான் குயிலே குயில் என்ன குயிலே அது நீதான் குயிலே குயிலே பாடாரோ அமத்து குயிலே ஆயிருப்பது என்னோட பூவாரோ பாடாரோ அமத்து குயிலே மட்டுமே ஆயிருப்பது என்னோட குயில் என்ன குயிலே அது நீதான் குயிலே குயில் என்ன குயிலே அது நீதான் குயிலே பாடலோடு கைதட்டி உற்சாகப்படுத்துகின்ற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றினை சொல்லி அடி தேக்கு மரமாட்டம் தெளிவாக இருந்தவளே முருங்க மரமாட்டோம் என்ன முடிச்சு போட்டு போனவளே ஆமா 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 அடி பார்க்க மரமாட்ட வசந்துதான் நின்னவளே நாட புல்லாட்டோம் என்ன நாளாக வளச்சவளே ஏவுசுர பாட்டாக்கி அடி உனக்காக பாடுறேன் அடி ஓசிரிப்ப பார்க்கத்தான் இன்னும் உயிரோடு உயிரோடு வாடுறேன் இன்னைக்கு ஒன்ன பார்த்தேனோ உங்களிலே அடி ஏற்றி கொள்ளேன் உங்களிலே அடி ஏற்றி கொள்ளேன்
என்னைக்கு உன்னை பார்த்தேன் நான் தூங்கவில்லை அடி ஏந்தி முல்லை அடி தூங்கவில்லை அடி ஏந்தி முல்லை ராக்கு என் மூக்கு என் கண்ணு அடி ராஜாயி அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கி நினைப்பு என்னென்று கொழும்புதடி இரு கண்ணாடி மூக்குத்தி வாணிக்க சகப்பு பச்சாட இழுக்குதடி கண்ணாடி மூக்குத்தி மாலுக்கு சிறப்பு பச்சாட இழுக்குதடி தீவான சக்கரத்தி வள்ளி குளத்தி நம்ம கதையில இருக்குதடி தீவான சக்கரத்தி வள்ளி குளத்தி நம்ம கதையில இருக்குதடி மதுரையில் இல்லையம்மா அது தினம் தினம் நடக்குதடி மதுரையில் இல்லையம்மா அது தினம் தினம் நடக்குதடி தப்பாம நான் உன்னை சிறை எடுத்து ஒன்று ரெண்டாக இருக்கட்டுமே தப்பாம நான் உன்னை சிறை எடுத்து ஒன்று ரெண்டாக இருக்கட்டுமே அடி ராஜாயி கல்யாண வைகோலமே கண்ணாடி மூக்குத்தி மாலுக்கு சிறப்பு பச்சாட இழுக்குதடி களை எடுக்க போற பொண்ணு பஞ்சமில்ல மனிதர் உலகில் யாரு அவரு நம்ம முத்துராமனுக்கு தேவரு கஞ்சி களை எங்கொண்டு களை எடுக்க போற பொண்ணு கஞ்சி களை எங்கொண்டு களை எடுக்க போற பொண்ணு பஞ்சமில்ல மனிதர் உலகில் யாரு அவரு நம்ம முத்துராமனுக்கு தேவரு நம்ம முத்துராமனுக்கு தேவரு கஞ்சி களைய கொண்டு மலையெடுக்க போற பொண்ணு வந்தமில்ல மனிதர் உலகில் யாரு அவரு நம்ம முத்துராமனுக்கு தேவரு நம்ம முத்துராமனுக்கு தேவரு
கண்ணிகளையே பாரு வாழ்வுக்கு வழிகாட்டி வையகத்தை காத்து நின்று தேவத்திர மகளின் பெயரை கூறு கண்டிகளை என்பது தலை எடுக்க போற பொண்ணு மற்றவர்கள் மதுரை யாரு அவரு நம்ம முத்து ராமலிங்கு தேவரு நம்ம முத்து ராமலிங்கு தேவரு நன்றி துளந்தி சேரங்கில் அற்புதமான பாடலை வழங்குகின்ற வண்ணமாக இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முதல் முழக்கமிட்ட மாமன்னர் பூலித்தேவன் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பான பாடலை பாராட்டி ரூபாய் 500 அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. இவன் சுனாமி குரூப்ஸ் PM பிரெண்ட்ஸ் மற்றும் செய்யாமங்கலம் நண்பர்கள் என்பதனை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முதல் முழக்கமிட்ட மாமன்னர் பூலித்தேவன் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பான பாடலை பாராட்டி ரூபாய் 500 அன்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்துகின்ற சுனாமி குரூப்ஸ் PM பிரெண்ட்ஸ் மற்றும் செய்யாமங்கலம் நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றினை உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொண்டு அரங்கிலே தொடர்கின்ற அற்புதமான பாடலாக உங்கள் மத்தியில் அத்த மகனே ஆசாத்தமவனே சொத்து சொகனீதான் ஏ அத்தமவனே உண்மையாத்தான் சொல்றியா இல்லை எப்படி மாமமவளே மாமமவளே மனசுக்குள் நீதா மனசுக்குள் நீதா ஏ மாமமவளே எப்பொழுது என்ன வந்து சேரு ரத்தினமே எப்பிறப்பும் நீயே என்று எழுத சொல்லணுமே எப்பொழுது என்ன வந்து சேரு ரத்தினமே எப்பிறப்பும் நீயே என்று எழுத சொல்லணுமே
ஆட்டும் கடலையோ உன்னையை தேடுதடி குயிலை கட்டும் ஆடுதடி அடியும் மனச பாரு மரணத்தை சேர்ந்து தீரட்டீரா வாவா போகுதம்மா என்னோட உசுறு வெட்டள போல் வாழுதம்மா என்னோட மனசு ஒற்றையடி பாறையிலே ஒரு தடங்குகையிலே ஒற்றையா போகுதம்மா என்னோட உசுறு வெட்டள போல் வாழுதம்மா என்னோட மனசு கைகாட்டும் அம்மம்மா என்னை தான் ஆசைகளில் உனக்கு எனக்கு இருக்க நெருக்கம் முழுதும் முதுமை வரைக்கும் உனக்கு எனக்கு இருக்க நெருக்கையிலும் முழுதும் முதுமை வரைக்கும் விலகாத சொந்தமானது தெய்வம் முடிவோட்ட பந்தமானது ஆலையிலமே இருந்து ஆடுகின்ற பெண்களை போல் மூலினை தேனெடுத்து மொழிகளை நான் சொல்லவா ஆலையிலமே இருந்து ஆடுகின்ற பெண்களை போல் மூலினை தேனெடுத்து மொழிகளை நான் சொல்லவா தேருக்கு இருந்த தீரகம் அடைந்த சிங்கார பூங்குயிலே காதல பூவில் வாசனை தேடும் அந்த பிறவையிலே எங்கே சின்ன பொழுதான் பழுந்து அம்மா அம்மாடி அத ஒன்ன நினைச்சு கண்ண சிவந்து சும்மா சும்மாடி சாமந்தி பூ நினைக்குது சாமந்தி காத்து அடிக்குது சாமந்தி பூ நினைக்குது ஆனந்தராகம் அடிக்குது இருபத்தி வடிகட்டை இது நேரம் உன்னோடும் உயிரோடும் விளையாடும் எண்ணிலும் கண்ணோடு கொஞ்சம் விளையாழகே இசையமுதே இசையமுதே ஆடி போக முடியுமா கண்ண முடியுமா நான் ஒருவன் பார்த்துட்டு தெரியுமா தெரியுமா கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன பின்னே எண்ணத்திலே நிறைந்தது இடம் பிடித்த பின்னே என்னிடம் தந்தை சம்மதித்த பின்னே உந்தன் தன்மையை அறிந்து கொண்ட பின்னே என்னை விட்டோடி போக முடியுமா இனி முடியுமா இனி உள்ள பாடு கடவுள் என்று தெரியுமா தெரியுமா திங்களடங்கிய போதும் திங்களடங்கிய போதும் கண்களடங்கிடுமா காதல் கண்களடங்கிடுமா காதல் கண்களடங்கிடுமா ஒன்று கலந்திட நெஞ்சம் உறவினாடி என்றும் கண்களடங்கிடுமா காதல் கண்களடங்கிடுமா காதல் கண்களடங்கிடுமா தங்கடனா
குழந்தை சேரியில் அற்புதமான பாடல்.
வச்சிருக்கேன் ரோசாப்பு வாங்கி வந்தேன் ரோசாப்பு ஊட்டியில வாங்க மாட்டேன்னு சொல்லாதடி அடி வலிக்குது ஏன் மனசு கோவப்படாம வாங்கிக்கடி என் கிளியே ராசாத்தி வாடி புள்ள ராசாத்தி ரோசாப்பு வாங்கி வந்தேன் ரோசாப்பு ஊட்டியில வாங்க மாட்டேன்னு சொல்லாதடி வலிக்குது ஏன் மனசு மாட்டேன்னு சொல்லாதடி வலிக்குது ஏன் மனசு கோபப்படாம வாங்கிக்கடி என் கிளியே ராசாத்தி பாடி புள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பு தென்னை மரம் பல்வரிச முத்துச்சரம் ஜோடி நாம சேர்ந்தமுன்னா கோடிசனம் பார்க்க வரோம் ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிற நூடு விட்டு போச்சு அம்மா சுட வடகிற எட்ட போற நான் புச்சுன்னு பாடுகிறேன் பின்னால வந்து நான் சிலிப்பராக பேகிறேன் குடுகுடுன்னு ஓடி வாடி நீராக உனக்கிட்ட காட்டாளி செஞ்சிருக்கே பிள்ளாட்டி மைமா மாமே நம்பி மாமா மைமா மாமே நம்பி மாமா மைமா பேர் தாண்டா அஞ்சல அப்படின்னு கூப்பிட்டாடா நெஞ்சில இல்ல பாய் விரிச்சா தூக்கம் இல்ல அடி படுத்தா உறக்கம் இல்ல பாய் விரிச்சா தூக்கம் இல்ல அடி பைங்கிலியே உன்னை எண்ணி பச்சை தண்ணி குடிக்கவில்லை படுத்தா உறக்கம் இல்ல பாய் விரிச்சா தூக்கம் இல்ல படுத்தா உறக்கம் இல்ல பாய் விரிச்சா தூக்கம் இல்ல பங்கிலிய உன்னை எண்ணி பச்சை தண்ணி குடிக்கவில்லை பையனே உன்னை எண்ணி பச்சை தண்ணி குடிக்கவில்லை கொள்ளையில தென்னை மரம் பல்வரிசை முத்திச்சாரம் கொள்ளையில தென்னை மரம் பல்வரிசை முத்திச்சாரம் கொடி நம்ம சேர்ந்த முன்னா கொடிசை நம்ம கவரம் கொடி நம்ம சேர்ந்த முன்னா கொடிசை நம்ம கவரம் கொள்ளையில தென்னை மரம் பல்வரிசை முத்திச்சாரம் கொள்ளையில தென்னை மரம் பல்வரிசை முத்திச்சாரம் பூமையில பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு கண்ணதாசனானில்ல காளிதாசனானில்ல கண்மணியே உன்னால கவிஞ நானும் கண்ணால பூமையில பாட்டு கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு பல்லழகி இழந்தப்பட நிறத்தழகி கண்ணு பான சிரிப்பழகி கண்ணாடி முகத்தழகி
வார்த்தை இல்லை எத்தனையோ சொல்வைக்குள்ள தமிழிலேயே வார்த்தை இல்லை கத்துக்குட்டி கவிஞன் தானே கண்டுக்காத கஸ்தூரி மாலை கத்துக்குட்டி கவிஞன் தானே கண்டுக்காத கஸ்தூரி மாலை பஞ்சவர்ண நீ பச்சை கிளி மாமனுக்கு நீ புச்சை கிளி நான் தான் உனக்கு பாகுபலி நீ இல்லைன்னா அன்னைக்கு ஏன் சாகுபலி மஜ வரிக்கிற மூலிப்பு நான் மறைச்சு போடுவேன் ஊழிப்பு வீட்டு போயினேன் ஊட்டி ஆப்பி போயினேன் ஆளு தாண்டா வேண்டு பியூட்டி போயினேன் ஊழிப்பு நான் மறைச்சு போடுவேன் ஊழிப்பு உள்ளி ஆப்பி போயினேன் ஆளு தாண்டா வேண்டு பியூட்டி போயினேன் குளிக்கி வச்சா கொக்கா கோலா பொங்கும் ஆளு அவன் வந்தா திங்கும் குளி வச்சா கொக்கா கோலா பொங்கும் ஆளு அவன் நடந்து வந்தா பங்கம் குளிக்கி வச்சா கொக்கா கோலா பொங்கும் ஆளு அவன் நடந்து வந்தா பங்கம் குளிக்கி வச்சா கொக்கா கோலா பொங்கும் ஆளு அவன் நடந்து வந்தா பங்கம் சற்று பாய்ஸ் சலங்கை கிராமிய அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முனியசாமி அண்ணன் அவர்கள் கோட்டையை சேர்ந்த கிராமிய பாடகர் அன்பு அண்ணன் முனியசாமி அவர்கள் தரும் பாடலாக கிராமிய இசை எல்லாம் ஜோர கைதட்டுங்க. நம்ம ஊர் அண்ணன் கோட்டை மேல சேர்ந்த அண்ணா அவர் தான். பாடி அழைக்கேனே பகவான இந்நேரம் தேடி அழைக்கேனே தெய்வமே இந்நேரம் அப்படின்னு சொல்லி எங்க தெய்வத்துக்கு மேல எங்க ஐயா பசுமான் ஐயா அவர்கள் பாடல பாடாட்டி அப்புறம் பாடி விட்டு அப்புறம் மறுபாட்டு பாடுவான். பாட்டு வேணுமா தேவர் மகன் பாட்டு வேணுமா பாட்டு வேணுமா தேவர் மகன் பாட்டு வேணுமா பாட்டு வேணுமா தேவர் மகன் பாட்டு வேணுமா ஆன்மீக நதியை வளர்த்தார் ஆன்மீக நதியை வளர்த்தார் அவர் அந்நிய ராட்சியை எதிர்த்தார் ஏழைக்கு நிலங்களை கொடுத்தார் ஏழைக்கு நிலங்களை கொடுத்தார் அவர் எளிமையின் வாழ்க்கையை நினைத்தார் நினைத்தார் பாட்டு வேணுமா தேவர் மகன் பாட்டு வேணுமா பாட்டு வேணுமா தேவர் மகன் பாட்டு வேணுமா சிங்கம் ஒரு இரும்பினின் வார்த்தையின் நங்கன் எதற்கும் அஞ்சாத சிங்கம் ஒரு இரும்பினின் வார்த்தையின் நங்கன் காண கிடைக்காத தங்கம் காண கிடைக்காத தங்கம் எங்க கடவுளாக ஒரு லிங்கம் லிங்கம் பாட்டு வேணுமா தேவர் மகன் பாட்டு வேணுமா பாட்டு வேணுமா தேவர் மகன் பாட்டு வேணுமா மனிதனால் பிறந்தார் மண்ணி மனிதனால் பிறந்தார் மன வாழ்க்கை என்பதைய மறந்தார் மண்ணி மனிதனால் பிறந்தார் மன வாழ்க்கை என்பதைய மறந்தார் தேசப்பற்றினை இணைந்தார் தேசப்பற்றினை இணைந்தார் அவர் தெய்வமாகவே பிறந்தார் பிறந்தார் பாட்டு வேணுமா தேவர்கள் பாட்டு வேணுமா பாட்டு வேணுமா தேவர்கள் பாட்டு வேணுமா குரு போன்ற
மகன் குரு பூசை பல மொழிகளை பேசிடும் மேலை தெய்வ மகன் குரு பூசை பல மொழிகளை பேசிடும் மேலை நாவினு சரஸ்வதி ஆடும் தேவர் புகழை தென்னக பாடும் பாட்டு வேணுமா தேவர் மகன் பாட்டு வேணுமா தேவர் மகன் பாட்டு வேணுமா மண்ணின் மனிதனால் பிறந்தார் வாழ்க்கை என்பதை மறந்தார் தேசப்பற்றி நிலை இணைந்தார் அவர் தெய்வமாகவே பிறந்தார் பாட்டு வேணுமா தேவர் மகன் பாட்டு வேணுமா தேவர் மகன் பாட்டு வேணுமா அதோட பூத்துவது புது ரோஜா இணைவது ரோஜா வாழ்த்துவது பல ரோஜா என்று சொல்லிக் கொண்டு ஒரு லவ் சாங் இப்ப பாடிக்குவோம். பூங்குயில பூமையில பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு பூங்குயில பூமையில பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு சொல்லழகி எத்தனையோ சொல்ல புள்ள தமிழிலேயே வார்த்தை இல்லை எத்தனையோ சொல்ல புள்ள தமிழிலேயே வார்த்தை இல்லை கத்து குட்டி கலைஞன்தானே கண்டிக்காத கத்தூரிமானே கத்து குட்டி கண்ணன்தானே கண்டிக்காத கத்தூரிமானே பூங்குயில பூமையில அட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீ நின்னு பாரு காளிதாசன் நான் இல்ல கண்மணியே உன்னால கவிங்க நானே தன்னால பூங்குயில பூமையில பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்று பாரு பட்டு வச்ச வட்டலிலா பரம்பரைக்கு ஏற்றவளா நீ இருக்க வேணுமடி நெஞ்சு குழி ஓரத்தில எந்த தேடி நீ தருவ இடம் முடிச்சு காத்திருக்க பட்டு சேல நீ இங்கத்தி மணவரைக்கு வாடி உள்ள பட்டு சேல நீ இங்கத்தி மணவரைக்கு வாடி உள்ள ஏன் மாமனாரை சம்மதிக்க மஞ்ச கொடி நான் தருவேன் ஏன் மாமனாரை சம்மதிக்க மஞ்ச கொடி நான் தருவேன் பூங்குயில பூமையில பல கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு பூங்குயில பூமையில பல கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு கண்ணதாசன் நான் இல்ல காளிதாசன் நான் இல்ல கண்மணியே உன்னால கவிங்க நானு தன்னால பூங்குயில பூமையில பல கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்று பாரு நன்றி நன்றி கைதட்டி கைட்டி உற்சாகப்படுத்தியா அத்தனை குரு சமயம்
நல்ல உள்ளங்கள் 500 ரூபாய் அண்ணா அவர்களுக்கு அளித்திருக்கார்கள். சிவா ரேடியோஸ் அண்ணா முனிசாமி அவர்களுக்கு 100 ரூபாய் நன்கொடை அளித்திருக்கிறார். நல்ல உள்ளங்களுக்கு. அதை தொடர்ந்து 2 மாதம் அடிவயத்தில் சுமந்த தாயை பற்றி ஒரு பாடல். தொடர்ந்து இந்த அற்புதமான பாடலை பாராட்டி எம் அரியப்பன் முத்துப்பாண்டி ஆவண எழுத்தகம் திருமுருகன் தலைமை சமையல் மாஸ்டர் உத்திர செல்வன் வராகி ஆவண எழுத்தகம் அருண் மலைக்கண்ணன் சட்டக்கல்வித்துறை இணைந்து 500 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். மீண்டும் தேவர் பாடலை தருவதற்காக கிடாவட்டி மணிகண்டன் அவர்கள் திரைப்பட பாடகரவர்கள் தருகின்ற அற்புதமான பாடல் உங்கள் மத்தியில் தொடர்கின்றது. மீண்டும் தேவர் பாடல். வானத்தில நட்சத்திரங்கள் கோடி இருந்தாலும் அந்த நிலவ போல வெளிச்சமாகுமா? பூமியில கோடி தலைவர்கள் கூட இருந்தாலும் கொண்டையன் கோட்டை மரப தேவராகுமா? அந்த வானத்துக்கு பூமிக்கும் தான் எல்லை இருக்குதையா. தேவர் செய்தி வந்த சேவைக்கவே எல்லை கடந்ததையா. வானத்தில நட்சத்திரங்கள் கோடி இருந்தாலும் அந்த நிலவ போல வெளிச்சமாகுமா? பூமியில கோடி தலைவர்கள் வந்து பிறந்தாலும் கொண்டையின் கோட்டை மரப தேவராகுமா? அந்த வானத்துக்கு பூமிக்கு தான் எல்லை இருக்குதையா. செய்தி வந்த செவைக்கவே எல்லை கடந்ததையா. செய்தி வந்த செவைக்கவே எல்லை நடந்ததையா.
அடுத்த அருமை எனது மைத்துனர் அருமை மாமா மீயன் நாயனார் ரவிச்சந்திரன் மாமா அவர்களின் புதல்வர் மச்சான் சரவணன் அவர்களுக்கு நெஞ்சான்று நன்றி. மற்றும் எனது அப்பா ஆப்பநாடு மறவர் சங்க தலைவர் செல்லத்தேவர் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றியார்ந்த வணக்கத்தையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கடலை கொள்ளே ஓரத்திலே இன்னைக்கு காடப்போறா வந்து நிக்க. அந்த காடப்போறா வந்த உடனே இப்போ கவலை எல்லாம் மறந்ததம்மா. அந்த கடலை கொள்ளே ஓரத்திலே காடப்போறா வந்து நிக்க. காடப்போறா வந்து நிக்க. கவலை எல்லாம் போயிருக்கே. கவலை எல்லாம் போயிருக்கே. அந்த சோழக்கொல்லே ஓரத்திலே இன்னைக்கு ஜோடி பூரா அந்த ஜோடி பூரா வந்து நிக்க. அந்த ஜோடி பூரா இந்த ஜோடி பூரா வந்த உடனே இன்னைக்கு சோழரையே என் மனசு. அந்த சோழ கொள்ள ஓரத்திலே ஜோடி பூரா வந்து நிக்க. ஜோடி பூரா வந்த உடனே சோழரையே என் மனசு. சோழரையே என் மனசு. நான் சேர்த்து வச்சேன் சிகரா போட்டு அது சேர்ந்து போதா அது சேரலையோ. அந்த சின்ன பிள்ளை அந்த நெத்தியிலே அந்த சின்ன சாவிலே சேர்த்து வச்சேன் சிகரா போட்டு சேர்ந்து சோதா சேரலையோ. அது சேர்ந்து சோதா சேரலையோ. சின்ன பிள்ளை நெத்தியிலே சின்ன பிள்ளை நெத்தியிலே. அடுத்துக்குள்ள பல்டி அடிக்கணும் தானே? ஆமா, அடிச்சிடலாமா? அந்த வண்ண சீசாவிலே வண்ண சீசாவிலே இப்ப வாங்கி வச்சே வண்ண பொட்டு அதை வச்சேனோ. இதை வச்சனோதா வைக்கலையோ. அப்படி போட பல்ட்டி அடிக்கிறாப்புல நீங்க. ஆமா, மரவர் வளர்த்த காலம் வண்டிட்டு பாயங்காலே. தேவர் வளர்த்த காலம் தேடி பாயும் போவீங்க. உள்ளே வந்தா அதுவும் உள்ளே வந்தா முட்டி போடும். அது பின்னே வந்தா எட்டி போடும். உள்ளே வந்தா முட்டி போடும். அது பின்னே வந்தா எட்டி போடும். பக்கத்தில வாரவனே வாங்கி ஓடும் தேவர்கால. மரவர் குலத்து காலம் வண்டிட்டு பாயங்காலே. தேவர் குலத்து காலம் தேடி பாயும் யோகிகளே. நீ என்னது அடிய மரவர் குலத்துக்கால வண்டி இட்டு பாயுங்கால. தேவர் குலத்தால் தேடி பாயும் யோகிகளே.
அற்புதமான கணக்கு. ஆமா ராசா. மெதுவா எதமா போடே போடே. அடுத்த நம்மால அடுத்தால மண்டை ஆடாம அப்ப நட்டுச்சு மயில் அன்பாக வளர்த்த கால அப்ப நட்டுச்சு மயில் அன்பாக வளர்த்த கால அவ நட்டுச்சு மயில் அழகாக வளரும் கால அப்பழட்டு சிமையிலே அழகாக வளர்த்த கால அவளட்டு சிமையிலே அன்பாக வளர்த்த கால மண்டை இட்டு பாயும் கால தேவர் வளர்த்த கால தேடி போகும் ரோகிகளே. அதேதான் அப்படி சூப்பர். அப்படி வளரா அப்படி சிரிச்சுக்கிட்டே சரி விளது ஆடுறீல ஒரு பக்கமாவே திரும்பிட்டாருன்னா கழுத்து சொல்லி அந்த பக்கம் ஒரு பக்கம் போனான்னு வேணாமா அப்படியே ஒரு பக்கமாவே போகணுமா? என்ன கத்திச்சு மாடடி பேச மாட்ட போமாடடி என்ன கத்திச்சு மாடடி பேச மாட்ட போமாடடி. ஜாயிங்க பட் ஆடலாமா? தன்னை நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னை நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே அன்னே நன்னே நானே தடே நானே நன்னே நானே அன்னே நன்னே நானே தடே நானே நன்னே நானே.
ஓடி அப்படி பைரோஸ் அற்புதமான ஆடியோ பைரோஸ் சிவா ஆடியோ அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி 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 நன்றி. பெண்ணகத்து மன்னவரை வாழ்ந்து வந்த காவியமே தேவர் என்றும் அழகிய பெயர் என்றும் ஓவியமே. பெண்ணகத்து மன்னவரை வாழ்ந்து வந்த காவியமே தேவர் என்றும் அழகிய பெயர் என்ற ஓவியமே. எங்கள் தேர்வு நாடு கண்டெடுத்த சிதனமே, எங்கள் தேர்வு நாடு கண்டெடுத்த சிதனமே, அதை சிறப்புடனே பாடுவார்களே. இந்த தேர்வு நாடு கண்டெடுத்த சிதனமே, அதை சிறப்புடனே பாடுவார்களே. நான் வாங்கி வச்சே வண்ண போட்டு அதை வச்சனோட அதை வச்சனோட வைக்கலையோ அண்ணன் சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரத்து மயிலாட வந்தா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரத்து மயிலாட வந்தா. அத்தார பார்த்து அசங்க ஓய்ந்தாரா, அத்தார பார்த்து அசங்க ஓய்ந்தாரா. முத்தாக அரைப்படுத்தி குளநீல சந்தொடுத்து சித்தார கண்ணிகளுக்கு முத்தாரம் போட்டாரா, சித்தார கண்ணிகளுக்கு முத்தாரம் போட்டாரா. அந்த வண்ண வண்ண சீசாவிலே வாங்கி வச்சே வண்ண போட்டு வச்சேனோ நான் வைக்கலையோ வண்ண மூவி நெத்தியிலே, வண்ணே மூவி நெத்தியிலே, நெத்தியிலே. உன்னை அந்தரத்தில் நான் வரவழைத்து 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 ஊதினார் செங்குடரே. ஐயா உலகளந்த மாயவனே, உலகளந்த மாயவனே. கச்சையெல்லாம் தானும் கட்டி, கச்சையெல்லாம் தானும் கட்டி ஐயா கருங்கச்ச சுங்கு விட்டு ஐயா வெள்ளி புடியருவா வெடிச்சத்தம் தானும் போட்டு வீர வெட்ட ஆடிவாரா ஐயா மாற நாட்டு கருப்பசாமி. எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்களம்பு சல்லடமா, ஐயா மண்டியிடும் கால்களுக்கு மகிழம்பு சல்லடமா, ஐயா தூக்கி வைக்கும் கால்களுக்கு பிச்சிப்பூ சல்லடமா. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம், அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க. மலையழகா மாமதுர கல்லழகா, மலையழகா மாமதுர கல்லழகா. இந்த பிள்ளை சீரிட்டம் பாயிரா, இந்த பிள்ளை சீரிட்டம் பாயிரா. அங்கே இடி முழங்குது, அங்கே இடி முழங்குது
கருப்பசாமி ஐயா கருப்பு வடிவம் கொண்டவரா விளக்கு மூகம் பார்ப்பவரா ஐயா கருப்பு வடிவம் கொண்டவரா விளக்கு மூகம் பார்ப்பவரா நெருப்பு கண்கள் கொண்டவரா உருக்கு மீசே உள்ளவரா நெருப்பு கண்கள் கொண்டவரா உருக்கு மீசே உள்ளவரா ஐயா வாடிகளும் இடி வந்தே மணிகளும் விழுவிடுங்க வானவெளியில் இடி முழங்க வைரமணிகளும் விழுவிடுங்க ஐயா காரணங்க சலசலக்கு கையில் சாட்டே சுழட்டி வரு ஐயா காசலங்க சலசலக்கு கையில் சாட்டே சுழட்டி வரு ஐயா வந்தாரு கருப்பசாமி வந்தாரு ஐயா வந்தாரு கருப்பசாமி வந்தாரு தந்தாரு ஐயா தந்தாரு அருள் வாக்கு தந்தாரு ஆடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஆடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் உத்த மழை பெய்ய வேணும் பட்டி பெருக வேணும் வந்திருக்கும் மக்கள் எல்லாம் மென்மேலும் வளர வேணும் சொன்னாரா ஐயா சொன்னாரா மகனுக்கு என்னார மகனுக்கு நன்றி நன்றி குடும்பங்களே.